வைக்கோல் பாருங்கள் எப்படி சுருட்டியிருக்காங்க பார்த்தீங்களா வைக்கோலை. இது அப்படியே பெரிய போர் போடுவாங்க அங்கே, வைக்கோல் போர், வைக்க போகிறோன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் வந்து. இதை வைக்க போகிறோன்னு சொல்லுவாங்க. இந்த இதை வந்துட்டு அவங்க ரோல் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ரோல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ரோல். எப்படி பிரித்தோம்னா நிறையா இருக்கும். இல்லாதான் ஒரு கட்டை பிரித்தா நிறையா இருக்கும். இல்லாதான் ஒரு கட்டை பிரித்தா எவ்வளோ நெருக்கமாக அமுக்கி மிஷினால் சுருட்டுறதுக்கு அது பாருங்க. சுருட்டி வச்சுருக்காங்க பாருங்க. இப்படி தான் யாருக்கெல்லாம் தெரியும், யார் வீட்டில் இதுமாரி பார்த்துருக்கீங்க வைக்க சுருட்டுறத? உங்கள் வயலில் இதுமாரி வைக்க சுருட்டுவாங்களா? இது வந்து போன வருஷத்து வைக்கல். இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மேலே மக்கி போச்சு பார்த்தீங்களா, வெயிலில் மழையில் கடந்து மக்கி போச்சு. அப்புறம் அடியில் இந்த ஆமாம் அந்த ரோல் கூட கிடக்கு பாருங்க. யாருக்கெல்லாம் பிடிக்கும் இது பாருங்கள் வைக்கோல். இப்படி தாங்க பிடிங்கி போடுவாங்க வைக்கோலை பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் வைக்கோல் இப்படி பிடுங்குவாங்க. இப்படி பிடுங்கி தாங்க பாருங்க. இப்படி தான் பிடுங்கி மாட்டுக்கு வைக்கோல் போடுவாங்க. இதில் வந்து இப்படி தான் பிடுங்கணும் பாருங்க. இப்படி பிடுங்கி இங்கே இருந்து அப்புறம் இப்படி பிடுங்குவாங்க. இப்படி பிடுங்கன்னா கீழே கொட்டுங்க. என் தங்க இப்படி தாங்க பிடுங்குவா. அப்படி பிடுங்கி பார்த்தீங்களா, அப்படி பிடுங்குவாத வைக்கோல் இப்படி தான் பிடிங்கி போடுவாங்க பாருங்கள். ஒரு காலத்தில் வைக்கோலில் கொட்டாலாம் போட்டாங்க கிச்சன் சமைக்கிறதுக்கு. ஈஸியாக வருது. அப்போல்லாம் வைக்கோல்லாம் பிடுங்க வராது. இப்போல்லாம் ஈஸியாக வருது. ஏன்னா குட்டி குட்டியாக இருக்குது வைக்கோல். பப்பாளி மரம் பார்த்தீங்களா எவ்வளோ பாருங்க. எவ்வளோ பப்பாளி மரம், பப்பாளி காய் பார்த்தீங்களா எவ்வளோ காயின்னு. இந்த மரத்தில் அவ்வளோ காய் இருக்குங்க. ராதா இந்த பப்பாளி காயெல்லாம் பறித்து பொரியல் பண்ணி சாப்பிட்றது நல்லது உடம்புக்கு. பூ நிறைய இருக்குது. செம்பருத்தி பூ பூத்துருக்கேன். அப்படி பூச்சி போட்டு வரும்ன்ட்டு அதை போட்டு வச்சுங்க பாருங்கள். பூவை சூப்பராக பூ பூத்துருக்கோங்க. செம்பருத்தி பூவு பார்த்தீங்களா. செம்பருத்தி பூ எவ்வளோ பூத்துருக்கோம். மொட்டு நிறையா இருக்குது. மொட்டு பறிச்சுக்கலாம். சென்னைக்கு போய் தண்ணியில் போட்டு வச்சா மொட்டு பார்த்தீங்களா. 2 அடுக்கு மொட்டுங்க அது செம்பருத்தி. இது இதுமாரி சாணி கரைச்சி தெளிப்பாங்க. பாருங்க ஃபுல்லாக அந்த சமையல் இடம் ஃபுல்லாக இப்படி தாங்க தெளித்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் சாணி தெளித்த இடம் இவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவங்க அடுப்படியை பாருங்க மங்களகரமாக பெருக்கி கூட்டி தொடச்சி தங்க இவ்வளோ அழகாக கோலம் போட்டு வச்சுருக்கா பாருங்க. பக்கத்துலேயே அம்மிக்கல்லுக்கும் பாருங்கள் செருப்பு பக்கத்துலேயே கிடக்கு. பாருங்க இதுமாரி எடுத்துருக்காங்க. வீட்டுக்கும் பின்பக்கமும் வச்சுருக்கு. இதை கிடக்கு அடுக்கி கிடக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் கொண்டு போயிட்டு தாங்க தோட்டத்தில் கொண்டு போயிட்டு இதெல்லாம் போடுவாங்க. வைக்கல் பெருசாக போடுவாங்க பாருங்க. கிராமத்து வாழ்க்கையே தனிங்க இல்லை, நல்லாயிருக்கும்.